முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஐயோ, காலையில இருந்து 3 தடவை பேதி ஆயிடுச்சு. ரிசல்ட் பயத்தினால என்னென்னமோ ஆகுது நமக்கு. நல்ல வேலை அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. வேற யாராவது ரிசல்ட்டை பத்தி அம்மா கிட்ட சொல்றதுக்குள்ள இருக்க எப்படியாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு ஓடிடணும். பயமா இருக்கு, வேற எப்படி ரிசல்ட் வருமோ, பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனானே தெரியல. இந்த நேரம் நமக்கு யார் ஃபோன் அடிக்கிறது? ஹலோ, சொல்லுடி கண்மணி. ஏய் கல்பனா, ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு பாத்தியா? என்னது ரிசல்ட் வந்துருச்சா? ஹலோ ஹலோ கல்பனா, கேக்குதாடி? ஹலோ சொல்லுடி, கேட்கல ஒழுங்கா. ரிசல்ட் வந்துருச்சுடி, பாத்தியா? இல்லடி, இன்னும் பார்க்கலடி, நான் பயத்துல ஓப்பனே பண்ணல. ஏய், நான் எவ்வளோ தெரியுமா மார்க்கு? எவ்வளோடி? 589டி. 11 மார்க்கு விட்டுட்டேன்டி. சென்டம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. 11 மார்க் விட்டுட்டேனே கஷ்டப்படுறா. நான் 11 மார்க் எடுப்பேனானே தெரியல. ஹே ஹலோ, கேக்குதாடி? கேக்குதுடி, சொல்லுடி. சரி, நீ எவ்வளோ மார்க்கு நேற்று பார்த்துட்டு சொல்லுடி. சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு எனக்காக ஒரு ரெக்வெஸ்ட்டி. என்னடி? தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் வந்து உன் மார்க்கை மட்டும் சொல்லிடாத. வெளியிலேயே நில்லு, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கிளம்பி வந்துடுறேன். ஏய் ஏண்டி? இந்த பாரு, என்னை மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நீனு. சரி, உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு நான் வெளியில நின்று ஃபோன் பண்றேன், வந்துரு. சரி. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஐயோ, திருப்பி வயிற்று கலக்குதே. ஓடு கல்பனா, ஓடு. மல்லிகைப்பூ உன்னை முட்டக்கண்ணால் பார்க்கிறதோ, முட்டக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்ட சொல்லி கேட்கிறதோ, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா? ஏக்கா வள்ளியக்கா, எங்க இந்த பொம்பளை ஆளையே காணோம்? அக்கா வள்ளியக்கா, நான் சொடுக்கி எடுக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட வாயா. என்ன இது, ஒரே பாட்டு சவுண்டா கேக்குது? குண்டு பூசணிக்கா வள்ளியக்கா தன்னை ஒரு சின்ன குயில் சித்ராவா உணர்ந்த தருணம் போல இருக்கே. இந்த கொடுமையெல்லாம் போய் கேட்கணும் போல இருக்கு. கண்ணுல இருந்து ரத்தமா வரும் போல இருக்கு இது கேட்டா. ஐயோ கடவுளே. மல்லிகைப்பூ உன்னை முட்டக்கண்ணால் பார்க்கிறதோ, முட்டக்கண்ணு மல்லிகைப்பூ. ஐயோ, இந்த பொம்பளை ஆடுறத பார்த்தா இது பொண்ணு வந்து நல்லா பாஸ் ஆகி பெரிய மார்க்கா எடுத்துச்சு போல இருக்கே. இல்லையே, அந்த கல்பனா பொண்ணு படிக்காதில்லன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு நல்லாவே மார்க் எடுத்திருக்காது, ஃபெயில் ஆகியிருக்கோம், நல்லா அடி வாங்கோன்னுட்டு அந்த சண்டையை தானே நம்ம பார்க்க வந்தோம். கடைசியில் நம்ம கனவுல மண்டலி போட்ட மாதிரி இந்த பொம்பளை இப்படி ஆடிட்டு இருக்கு. உன்னை முட்ட சொல்லி கேட்கிறதோ, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா, நான் சொடுக்கி சொல்லி தாரையா. ஐயோ வதா, நீ எப்போ வந்த? அக்கா, நீங்க ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டேன். ஐயோ அப்படியா? பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாதாம்மா வேலை முடியுது, அதனாலதான். என்னக்கா ஆடி பாடிட்டு இருக்கிறத பார்த்தா கல்பனா நல்ல மார்க் எடுத்துட்டா போல இருக்கே. என்ன சொல்றா இவ? என்னக்கா நல்ல மார்க் தானே? என்ன மார்க்கம்மா கேக்குற? அதான்க்கா 12th ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு. நீ என்னம்மா சொல்ற? இன்னைக்கு அந்த 12வது வகுப்பு எழுதி அந்த ரிசல்ட் வருதுன்னு இல்லக்கா, வந்துடுச்சு. அதான் அவங்க பொண்ணு கல்பனா இருக்காளே, அவ என்ன மார்க்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஆடுறதும் பாடுறதும் பார்த்தா நல்ல மார்க்கு தான் எடுத்துட்டு போல இருக்கே. என்ன மார்க்குக்கா எடுத்தா? அந்த எருமை மாடு என்கிட்ட இன்னைக்கு மார்க் வருதுன்னு சொல்லல, வந்ததையும் சொல்லல. ஐயோ, உங்ககிட்ட சொல்லவே இல்லையா?
உங்க பெரிய பொண்ணுமா சொல்லல? அவ வீட்ல இருந்தா சொல்லுவா. அவ காலையிலே ஏதோ காலேஜ்ல ஃபங்க்ஷனு அப்படின்னுட்டு காலையிலே போயிட்டாமா. இல்லனா அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. ஓ அப்படியாக்கா, சரி வாங்க நம்ம போய் கல்பனா கிட்ட என்ன மார்க் எடுத்திருக்கா நீட்டு பார்க்க சொல்லுவோம். என்னக்கா நீங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, உங்ககிட்ட இதெல்லாமா சொல்ல மாட்டாளுங்க? சரி வாங்கக்கா போய் கேட்போம். சரி மாவா. பிள்ளைங்களை எப்படி பெற்று என்ன வளர்த்து என்ன பிரயோஜனம், எதையும் சொல்ல மாட்டேங்குதுங்க. எப்படியோ நம்ம வந்த காரியம் நடக்க போகுது. நம்மளே நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். என்னதான் எடுத்திருக்கோன்னு பார்ப்போம். என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். நம்ம நம்பர் என்ன? சுத்துது என்ன சுத்திக்கிட்டே இருக்கு? அவ்வளோ நேரமா லோட் ஆகுது. ஒரு வேளை சுத்திக்கிட்டு ஃபெயிலுன்னு வந்துடுமோ? கடவுளே பாஸ் ஆயிடணும்பா. பாத்தீங்களாக்கா உங்க பொண்ண, ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் கூட உங்ககிட்ட சொல்லாம என்ன மார்க்குன்னு கூட சொல்லாம போனை பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருக்கா. ஏ எரும மாடு. அம்மா என்னம்மா? இன்னைக்கு ரிசல்ட் தானே சொன்னியா அம்மா கிட்ட? ஐயோ அதுக்குள்ள அம்மா கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கே. ஆமாம்மா ரிசல்ட் தான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ரிசல்ட் வந்ததை கூட பார்க்காம இங்க போனை நோண்டிட்டு இருக்கேன். ஹை சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க நல்லா வாங்க. இத பார்க்க தானே வந்தேன். அம்மா நான் ஒன்னு செல்போன் எடுத்து நோண்டிட்டு பார்த்துட்டு ஜாலியா இல்லம்மா, ரிசல்ட் பார்க்கதாம்மா எடுத்தேன். ஓ அப்படியா, சரி பார்த்துட்டியா ரிசல்ட்? இல்லம்மா சுத்திக்கிட்டே இருக்கு, லோட் ஆகவே மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்குமா. ஐயோ சுத்திக்கிட்டே இருக்கா? அச்சோ ரொம்ப பாவம் கல்பனா. அப்ப கண்டிப்பா ஃபெயிலு தான் போல இருக்கே. ஓ இந்த அக்கா தான் இப்ப ஏத்தி விட்டதா எங்க அம்மாவை? ஏய் என்ன முறைக்கிற? நான் ஒன்னும் முறைக்கலம்மா, இருமா பார்த்து சொல்றேன் ரிசல்ட் என்னன்னுட்டு. பாரு என் கண்ணு எதற்கே இப்ப பார்த்து என்ன ரிசல்ட் என்ன மார்க்கு நீட்டு சொல்றேன். நான் சொல்றேன் இரு. அக்கா இவ அவ்வளோதான், ஃபெயில் தான் போல இருக்குக்கா. ரொம்ப நேரம் ஆகுது பாத்தீங்களா? என்னவா சொல்ற, ஃபெயில் தானே? அப்ப இன்னுமேட்டு இவளெல்லாம் படிக்க வைக்க முடியாதுமா, மாடுதான் மேய்க்கணும். என்னக்கா பண்றது, பாவம் கல்பனாவும். ஒரு தடவை படிக்க வச்சு பாருங்கக்கா, திருப்பி பாஸ் ஆவறாளான்னு பாப்போம். நம்ம நிலைமை இப்படி ஆகணும். ரிசல்ட் வந்துருச்சு. பரவாயில்லையே, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். அம்மா 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 என்ன? அம்மா ரிசல்ட் வந்துருச்சுமா. என்ன ஃபெயில் தானே? இல்லம்மா பாஸ். பாஸ் ஆயிட்டாளா? என்னம்மா சொல்ற, பாஸ் ஆயிட்டியா? ஆமாம்மா பாஸ். என்னது பாஸ் ஆயிட்டியா? எங்க காட்டு பாப்போம். வதா உனக்கு படிக்கலாம் தெரியுமாம்மா? இதெல்லாம் பார்க்க தெரியுமா? இல்லக்கா எனக்கு படிக்க தெரியாதான், ஆனா ஓரளவுக்கு ஏதோ படிப்பேன். இந்த நம்பரை பார்த்து நான் சொல்றேன் பாஸா பெயிலான்ட்டு. சரி சரி. கல்பனா எங்க காட்டு பாப்போம். இந்தாங்க பாருங்க. என்ன பார்த்துட்டீங்களா? அக்கா உங்க பொண்ணு பொய்யா பேசுறா, அவ பெயிலா இருக்கிறா. என்னன்னு கேளுங்க நீங்களே. என்னம்மா சொல்ற? ஆமா உங்க பொண்ணு பெயிலா இருக்கிறா. அக்கா சும்மா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியாதா? எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். உங்க அம்மாவையே ஏமாத்துறிய நீ. அக்கா சொல்றேன் கேளுங்க. அவ 502 மார்க்கு தான் எடுத்திருக்கிறா. 1200 மார்க்குக்கு 502 தான் எடுத்திருக்கிறா. அதுவும் பெயிலுன்னு போட்டிருக்கு. அம்மா அந்த அக்கா சொல்றத நம்பாதீங்கம்மா. நான் 502 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆனா 1200 மார்க்குக்கு நான் எழுதல, 600 மார்க்குக்கு தான் எழுதுனேன். இது நல்ல மார்க் தாம்மா. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என் அண்ணன் பொண்ணு கூட தான் எழுதுச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி.
1200க்கு தான் 12வது வகுப்புக்குலாம் எழுத சொல்லுவாங்க. அக்கா, என் அண்ணன் பொண்ணு என்ன மார்க் தெரியுமா எடுத்தா? 850 மார்க் எடுத்தா. அப்பவே எரும மாடு, அப்பவே இது மாதிரிதான் எடுக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா அடிக்காதீங்கம்மா. அடிக்க சொன்னா படிக்கிறது கிடையாது. எப்ப பாரு போனும் கையுமா அலையுது வேற. அம்மா அடிக்காதீங்கம்மா. இதுக்கு மேல ஒன்னெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க முடியாது. போய் மாடு மேய். 4 மாடை வாங்கி விடுறேன், மாடு மேய்ச்சிட்டு கடை. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி.